மாணவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி 3 நாட்களுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் தவறாமல் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக, கர்த்தர் செய்ததான நன்மைகளை நினைத்து நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, நம்மை பரிசோதிக்க வேண்டும். நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த 3 தலைப்புகளிலே இந்த கடைசி 3 நாட்களில் நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் இந்த வருஷத்தின் கடைசியில் பிரவேசித்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நம்ம கர்த்தரை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 103 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது என்றதான ஒரு எச்சரிப்பை தன் ஆத்துமாவுக்கு அவன் கொடுக்கிறான். அன்பார்ந்த, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பல நேரங்களிலே நாம் புலம்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் அநேக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல்கள் உண்டாகிறது. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் சாலமோன் ராஜாவை பார்க்கிறோம். சாலமோன் ராஜா ஆண்டவரை துதிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கான்னு சொல்லி அவர் ஆண்டவரை துதிக்கிறார். அவர் 24ஆம் வசனத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே, நீ தாவீது என்னும் என் தகப்பன், உம்முடைய தாசனாகிய என் தகப்பனுக்கு நீர் உம்முடைய வாக்கினாலே சொன்னதை உம்முடைய கரத்தினாலே நீங்கள் நிறைவேற்றினீங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் சொன்னீங்க, வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்க. அந்த வாக்கு தத்தத்திற்கு ஆண்டவர் பல தடைகள் வந்தாலும் அதை உங்களுடைய கரத்தினாலே நிறைவேற்றி நீர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் துதிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? உனக்கு பின்பதாக உன் கர்ப்ப பிறப்பான் குமாரனை எழும்ப பண்ணுவேன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்றதான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆனால் அது உடனடியாக நிறைவேறியதா கேட்டால் இல்லவே இல்லைங்க. என்ன சொன்ன, பல நாட்கள் தன் சொந்த மாமனாரே இவரை கொல்ல வகை தேடினார் சவுல் ராஜா. அவர் மரித்து போனார். ஐயோ, சத்துரு ஒழிந்தார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது தன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய இன்னொரு குமாரன் அப்சலோம் இவரை கொல்லும்படியாக வகை தேடுகிறார். அன்பான பிள்ளைகளே, தாவீதுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒரு கட்டத்தில் தாவீது வெறும் காலாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஒரு இடத்துக்கு செல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பல வருஷங்கள் சத்துருக்களுக்கு பயந்து ஓடுவதிலே அவருடைய காலங்கள் கடந்து போனது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தான் இருந்தது. அன்பான தேவனுடைய, ஏன் தாவீதுக்கு இவ்வளவு போராட்டம் வரணும்? யார் மேலே கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதோ, யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ, யாரை கர்த்தர் உயர்த்த போகிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு நபருக்குத்தான் போதும், வேண்டாம் இனி இந்த வாழ்க்கை என்று சொல்லுகிற அளவுக்கு போராட்டங்கள் வந்துவிடும். எலியாவின் வாழ்க்கையில கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே போதும், என் ஜீவன் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளை, இப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். ஏன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. கர்த்தர் அவனால் தடுக்க முடியாது, ஆனால் நம்மை தடுக்க முடியும். நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வர முயற்சி செய்வான். பாவத்தை நாம் ஜெயித்து விட்டால் சோதனைகளை கொண்டு வருவான். அதையும் ஜெயித்து விட்டால் சோர்வை கொண்டு வருவான். இன்னைக்கு பாவத்தையும் ஜெயித்துருவோம், சோதனை ஜெயிச்சிருவோம், சோர்வை நம்மளால ஜெயிக்க முடியலை. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, நீ சோர்ந்து போகாதே, உனக்கு வாக்கு பண்ணின நான் உன் வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு பலவிதமான வாக்கு தத்தங்களை கொடுத்தார் அல்லவா? அவைகளை கர்த்தர் எப்படி நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்களேன். இந்த வருஷத்தை எப்படி நான் முடிக்க போகிறேன்னு சொல்லி நாம பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ நம்ம நினைப்போம், நானா இந்த வருஷத்தை இப்படி கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்துவார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருந்தாரே, அந்த உண்மையை நினைத்து அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதை குறித்து, சொன்னதை அவர் செய்து முடித்ததை குறித்து நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட
உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்ற வார்த்தையின்படி இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருந்தீரே, நிறைவேற்றினீரே. பல தடைகள் சோதனைகள் வந்தாலும் நீர் அதை நிறைவேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உதவின எபினேசர் இனிமேலும் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புதிய வருஷத்தில் புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.